ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க ஒர்க் ஃப்ளோ ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை உங்கள் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. உங்ககிட்ட 100+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பிளான் இன்வேலிட் ஆகிறதுக்கு 2 days முன்னாடியும் 1 days முன்னாடியும் இல்லை ஒரு 6 hours முன்னாடி அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணால் ஃபர்ஸ்ட் நீங்கள் மேனுவல் வேலை இதில் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மேனுவல் வேலை பண்ணும்போது இப்போ 100+ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தனித்தனி சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆகிற டேட் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும். அதை மேபி நம்ம மறக்க கூட செஞ்சிடலாம், அதனால ப்ராப்ளம் ஆகும். இல்லை அப்படின்னா ஸ்டாஃப் மெசேஜ் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடலாம், ஹியூமன் எரர்ஸ் வரலாம், அதனாலே நமக்கு ப்ராப்ளம் ஆகும். இதே டெய்லி இந்த மெசேஜை நம்ம உட்காந்து வாட்ஸ்அப்புக்கும் மெயிலுக்கும் தனித்தனியாக டைப் பண்ணிகிட்டே இருந்தால் டைம் கன்சூமிங் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் இந்த ஒர்க் ஃப்ளோ. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போது மேனுவலாக இருக்கிறதுக்கும் ஒர்க் ஃப்ளோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேனுவல் ப்ராப்ளமில் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் ஃபஸ்ட் இந்த ஸ்டாஃப் போயிட்டு ஹையர் அஃபிஷியல்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், அடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்க டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அடுத்து அவங்களுக்கு தனியாக ஃபோன் கால் பண்ணணும், அப்புறம் மெயில் பண்ணணும். இப்படி ஒரு டேட்டாவை நம்ம எடுத்து இது பண்ணும்போது நமக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ மாற்றி மெசேஜ் சென்ட் ஆகிற வாய்ப்பும் நிறையாவே இருக்குது. ஸோ மேனுவலாக நம்ம பண்ணும்போது நமக்கு இவ்வளோ குழப்பமும் இவ்வளோ டிலேயும் நமக்கு வந்து நடக்குது. ஸோ இதே நம்ம ஸ்மார்ட்டுக்கு ஒர்க் ஃப்ளோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரிக்கர் செட் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த ட்ரிக்கர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த டாஸ்க் ஆட்டோமேட்டடாக நடக்கும். அந்த டாஸ்க் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோவை அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம எது கூட அதை இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அது ட்ரிகர், ஓகேவா? ஆட்டோமேட்டட் டாஸ்க்னால் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டடாக மெசேஜ் போடணும், தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் த ஃபார்ம் அப்படின்னு. அதுதான் ஆட்டோமேட்டட் டாஸ்க். இது நம்ம எது கூட இன்டகிரேட் பண்ணியிருக்கோம்? ஒர்க் ஃப்ளோவை ஃபார்ம் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்டகிரேஷன். ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ க்ரியேஷனே கம்ப்ளீட் ஆகிடும். இப்படி தான் ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம ஸ்மார்ட் ஐக்யூட டேஷ்போர்ட். இதில் நீங்கள் இங்கே இருக்க லீட் ஆட்டோமேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 4th இருக்க ஃபீச்சர்ஸ் தான் ஒர்க் ஃப்ளோஸ். இந்த ஒர்க் ஃப்ளோஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே நம்ம அதை ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம், ஆக்டிவில் எது இருக்குது, இன்ஆக்டிவில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை ஓல்டாக நம்ம க்ரியேட் பண்ண ஒர்க் ஃப்ளோ, இல்லை ஆர்டர் வைஸ் A to Z Z to A ஆர்டர் வைஸும் நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பெர் பேஜுக்கு எவ்வளோ ஒர்க் ஃப்ளோ நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்றது. நான் இப்போ 25 கொடுத்தேன்னா 25 இது ஷோ அந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ இது ஃபோல்டர் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு சில ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் ஒரே ஃபீச்சருக்காண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு 10 ஒர்க் ஃப்ளோ ஃபினான்ஸ் ஃபீச்சருக்கு மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நம்ம புதுசாக ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுவோம். இந்த ப்ரீபில்ட்டில் ஆல்ரெடி நமக்கு ரெடிமேடாக நிறையா ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அதை எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒர்க் ஃப்ளோன்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஃப்ளோக்கான நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது ஸ்மார்ட் ஐக்யூ லீட்ஸ் அப்படின்னு நான் ஒரு பைப்லைன் வச்சுருக்கேன். அந்த பைப்லைனில் லீட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் ஒரு காண்டாக்ட் ஆட் பண்ணேன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெல்கம் மெசேஜ் வாட்ஸ்அப்புக்கும் போகணும், மெயிலுக்கும் போகணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை நான் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நான் டெஸ்டிங்காக எடுக்கிறதுனால டெஸ்டிங் டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சு நான் டிக் கொடுத்தேன்னா இது சேவ் ஆகிடும். அடுத்து ஆட் நியூ ட்ரிகர், ஓகேவா? இந்த ஆட் நியூ ட்ரிகர் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இதில் நம்ம கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் ஒர்க் ஃப்ளோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ ஆட் நியூ ட்ரிகர் கிளிக் பண்ணிட்டா நமக்கு நிறையா ஓப்பன் ஆகும். ஃபார்ம்ஸ் இன்டகிரேட் பண்ணணுமா, இல்லை சிஆர்எம்மா, கான்டாக்ட்ஸா அப்படின்றதெல்லாம். ஸோ இப்போ நான் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணும்போது இதில் என்ன ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் உங்களுக்கு மெசேஜ் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இல்லை சிஆர்எம் வேணும் அப்படின்னா சிஆர்எம்மில் நம்ம ஏதாவது பைப்லைனில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் போகிறது, இல்லை ஸ்டேஜை வந்து சேஞ்ச் பண்ணும்போது மெசேஜ் போகிறது, அவங்கள ஃபாலோஅப்பில் ஆட் பண்ணால் மெசேஜ் போகிறது, இல்லை நோட்ஸில் ஆட் பண்ணால் மெசேஜ் போகிறது, அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது புது காண்டாக்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணால் அவங்களுக்கு மெசேஜ் போகிறது மாதிரி செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் காண்டாக்ட்ஸ் அப்டேட்டட்னா நம்ம காண்டாக்டை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்போம் அவங்க சிஸ்டமில், ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் போகிறது. தென் காண்டாக்ட் டேக்ட் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காண்டாக்டாக டேக் பண்ணி அதில் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் போகிறது மாதிரி செட் பண்ணிக்கலாம். கேலண்டர் அப்படின்னா இப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, கேன்சல் பண்ணும்போது, இல்லை அப்பாயின்மெண்ட் ரீஷெடியூல் ஆகிடுச்சு, இல்லை அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது, அப்கமிங் அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் அனுப்புறது. கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ரிமைண்டர்ஸ் 1 டே முன்னாடி, இல்லை 2 டேஸ் முன்னாடி, இல்லை லைவ் இப்போ வெபினாராக இருந்தால் வெபினார் இஸ் லைவ் நவ் அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்குது அந்த மாதிரி. ஆக்சுவலாக இது கமிங் ஷூன் ஆப்ஷன். அடுத்து வந்து ஃபினான்ஸில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்லே, சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர் டியூ ஆகிறதுக்கு முன்னாடி மெசேஜ் போகிறது, இல்லை பெய்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி, கேன்சல் ஆகும்போது இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால்மெண்ட் ஓவர் டியூ ஆகிறதுக்கு, இது எல்லாத்துமே வந்துட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஃபினான்ஸ் கேட்டகரியில் நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ எல்எம்எஸ் அப்படின்னா என்னென்னா இதில் நம்ம கோர்ஸும் கொடுப்போம் இல்லையா, அந்த கோர்ஸ் வந்து லெசன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெசேஜ் போகிறது, இல்லை கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணும்போது, இல்லை நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஆட் பண்ணோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி அடுத்து ஷெடியூல்னால் என்ன அப்படின்னா இப்போ ஸ்பெசிஃபிக் டேட்டு, மந்த்து, வீக்லி, இல்லை ஈவெண்ட் டேட் இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்து மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப் எப்படி வேணால் நம்ம இப்போ வந்துட்டு ஒன்ஸ் இப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் இங்கே அப்பாயின்மெண்ட் புக்கிங்னு வைப்பேன். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் மெசேஜை கஸ்டமருக்கு அனுப்புவேன். அனுப்பும்போது அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு அதை கொண்டு போகிற மாதிரி கண்டிஷன். அதே கண்டிஷன் நோ அப்படின்னா திரும்ப அந்த மெசேஜை ஒரு 1 டே கழித்து அனுப்பணும். திரும்பவும் அவங்க வந்துட்டு இல்லை எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா 2 டேஸ் கழித்து திரும்ப அனுப்புறது, அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிறது. அதாவது அந்த கஸ்டமருக்கு நம்ம பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்ண அவங்க மேபி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாலோஅப்ஸ் தான் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபாலோஅப்ஸை நம்ம மேனுவலாக ஒரு நாள் உட்காந்து டைப் பண்ண முடியுமா? இதில் ஒரு சின்ன ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணாலே போதும். இதில் எந்தவித கோடிங்குமே இல்லாமல் பஸ் நம்ம கிளிக் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு ஒர்க் ஃப்ளோவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ நான் ட்ரிகரில் என்ன பண்ணணும், சிஆர்எம் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி நான் ஆட் டு பைப்லைன். இப்போது இந்த ஸ்மார்ட் ஐக்யூ லீட்ஸ் அப்படின்ற பைப்லைனில் லீட்ஸ் ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு காண்டாக்டை ஆட் பண்ணுறேன். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ கண்டிஷன் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணனா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் கொடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போகணும். இங்கே வாட்ஸ்அப் மெசேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். என்ன டிவைஸ் வந்துட்டு ஆக்டிவில் இப்போ 2 டிவைஸ் இருக்குது. ஸோ நான் இந்த டிவைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன டெம்ப்ளேட்னா நான் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், டெஸ்டிங் பைப்லைன். அதாவது ஹாய், அவங்களோட நேம், கஸ்டமர் என்ன கஸ்டமரோ அவங்களோட நேம், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐக்யூ அப்படின்ற மெசேஜ் போகணும். ஸோ இது நம்ம வந்துட்டு வியா க்ளவுட் ஏபிஐ டிவைஸ் மூலமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்துட்டு நமக்கு அடிக்கடி நம்ம ஆக்டிவில் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பட் க்ளவுட் ஏபிஐ வந்து எனி டைம் ஆக்டிவ்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மெயிலும் பண்ணணும் இல்லையா? ஸோ திரும்ப கம்யூனிகேஷனே கிளிக் பண்ணி நான் சென்ட் மெயில் கொடுக்குறேன். மெயில் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் நேம் சினிசஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ற நேமில் ஸோ ஸ்மார்ட் ஐக்யூ லீட்ஸ் ரிகார்டிங் நான் இப்போ ஹாய் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுக்கணும், நம்ம கஸ்டமர் யூஸ் ஆட் பண்ணணும். அதாவது கஸ்டமரோட நேம். வெல்கம் டு ஸ்மார்ட் ஐக்யூ அப்படின்னு மெசேஜ் போகணும். ஓகேவா? ஸோ கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், இதை கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்து அப்படின்னா எனக்கு இது ஆட் ஆகிடும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். இப்போ ஆட் டு பைப்லைனில் என்ன இருக்குது, ஸ்மார்ட் ஐக்யூ லீட் சூஸ் பண்ணியிருக்கேன், லீட் சூஸ் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் மெசேஜ் இங்கே நமக்கு ஷோ ஆகுது, என்ன டிவைஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டெம்ப்ளேட்டு, அதில் இருக்க என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் இமெயிலில் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அதை நம்ம இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட நம்ம திரும்ப சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் பேக் டு ஆட்டோமேஷன் வந்துட்டு மொத்தம் நம்ம ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவோம். இதில் நம்ம 2 மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா இங்கே பாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை ஆன் பண்ணாமல் விட்டுருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒர்க் ஃப்ளோவை சேவ் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பாஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை
நம்ம ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு மாற்றணும். மாற்றிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். தென் 3வது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ரீட்ரெயின் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி நம்ம சேவ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் ஃப்ளோவை சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன்னிங் ஆன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒர்க் ஃப்ளோ விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே செகண்ட் பேஜில் இங்கே இருக்குது. ஸோ நான் லீட் மேனேஜ்மெண்ட் போகிறேன். போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் டெக் லீட்ஸில் தான் இருக்கும். நான் இங்கே ஆடை கிளிக் பண்ணி மேனுவலாக ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன் இந்த நேமு. ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இந்த நேம் தான் வந்துட்டு திரும்ப இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸ்மார்ட் ஐக்யூவில் காண்டாக்ட் நேம் ஹேமா, தென் ஓகே மெயில் வந்துருச்சு, ஃபோன் நம்பர். ஏன்னா நம்ம மெயிலும் ஃபோன் நம்பர் தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்தே ஆகணும். கொடுத்துட்டு நான் ஆட் கொடுக்குறேன். ஓகே பைப்லைன் சூஸ் பண்ணணும். ஸ்மார்ட் ஐக்யூ லீட்ஸ் ஸ்டேஜ் லீட்ஸில் தான் இருக்குது. ஓகே நான் இப்போ ஆட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகியிருக்கணும் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் மெயிலும் சென்ட் ஆகிருக்கணும். வாங்க சென்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை வாட்ஸ்அப். இப்போ பார்த்தீங்கன்னா 9:41 இப்போது நமக்கு ஹாய் ஹேமா, வெல்கம் டு ஸ்மார்ட் ஐக்யூ அப்படின்ற மெசேஜ் நமக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிடுச்சு. தென் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணனா நமக்கு மெயில் வரணும். பார்த்தீங்களா 9:41 மெசேஜ் வந்திருக்கு, ஹாய் ஹேமா, வெல்கம் டு ஸ்மார்ட் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ஒர்க் ஃப்ளோ என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஒர்க் ஃப்ளோ எனக்கு கம்ப்ளீட் ஆகலை, நான் எங்கே போய் பார்க்குறது, எந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்பிட்வீன் எங்கே லேக் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா, சேம் கிளிக் ஆட்டோமேஷன், கிளிக் ஒர்க் ஃப்ளோஸ், தென் கோ டு யுவர் டெஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ. ஐ வில் ஜஸ்ட் கிளிக் இட் டெஸ்டிங் டெமோ. அண்ட் இங்கே மெனுன்னு இருக்கு இல்லையா, அதில் லாக்ஸ் போங்க. நமக்கு லாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக ட்ரிகர்ஸ் என்ன ஆயிருக்கு, ஒன்றே ஒரு ட்ரிகர் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு, 9:41. நெக்ஸ்ட் ஆக்ஷன் அடுத்து கம்ப்ளீட் ஆனது 9:41 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆயிருக்கு ட்ரிகர். பெண்டிங்கில் நமக்கு எந்த ட்ரிகருமே இல்லை. அந்த லாக்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த ஒர்க் ஃப்ளோக்கு இடையில என்னென்னலாம் நடந்திருக்கு, டோட்டலாக எவ்வளோ ட்ரிகர், எவ்வளோ அதில் கம்ப்ளீட் ஆயிருக்கு, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒர்க் ஃப்ளோவை எப்படி க்ரியேட் பண்ணணும், நம்ம இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ நான் ப்ரீ பில்ட் அப்படின்னு ஒரு சில விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீ பில்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ இப்போ நான் ப்ரீ பில்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு வந்து இவ்வளோ ப்ரீ பில்ட் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இதை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் கிளிக் பண்ணி என்ன பண்ணி காமிக்கிறேன்னா, ஒர்க் அவுட் பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெபினார் ரிமைண்டர்ஸை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா, இம்போர்ட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி வருது. இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே எங்கே இருக்குது. ஸோ ஒரு வெபினார் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஃபோர் 2 days, அந்த வெபினார் நடக்கிறதுக்கு 2 days முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இங்கே அதில் வந்துட்டு மெசேஜோடையே இருக்கும். ஓகேவா, வாட்ஸ்அப் மெசேஜும் மெயிலும் போகணும். பிஃபோர் 24 ஹார்ஸும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் மெயிலும் போகணும். பிஃபோர் 4 ஹார்ஸ்க்கு முன்னாடி வாட்ஸ்அப் மெசேஜ் மெயிலும் போகணும். 2 ஹார்ஸ் முன்னாடி போகணும், 30 minutes, தென் 15 minutes. ஸோ நீங்கள் அந்த சேம் டைமில் கூட வந்துட்டு நீங்கள் நடக்கிற மாதிரி, ஐ மீன் வெபினார் இஸ் லைவ் நவுன்ற மாதிரி கூட நீங்கள் கீழே இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு வெபினார் ரிமைண்டர் ஒர்க் ஃப்ளோ. இதை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இங்கே வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. இங்கே ஒரு மைண்ட் மேப் மாதிரி நமக்கு ஒர்க் ஃப்ளோவாக க்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கேன்சல்டு. ஓகேவா, அதை வந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ஒர்க் ஃப்ளோ. ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் எனி அதர். விஎஸ்எல் ரிமைண்டர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் புக்கானா ஃபஸ்ட் இது நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ரிமோட் டேக் கான்டாக்ட் ஆட் அப்டேட் டு சிஆர்எம்னா நம்ம கொடுத்துருக்க அந்த பைப்லைன் பர்டிகுலர் ஸ்டேஜில் அது ஆட் ஆகணும். தென் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பும் மெயிலும் வந்துட்டு என்ன ஆகணும், ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, கேலண்டர், ஃபினான்ஸ், கம்யூனிட்டி, இன்பாக்ஸ், ஆப்ரேஷன்ஸ், ஏஏ சூட், லீட் ஆட்டோமேஷன், மேனேஜ்மெண்ட், ஜென்ரேஷன்,
ஸோ எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க் ஃப்ளோவை நாங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க, மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது சொன்னீங்கன்னா, அதை எப்படி இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் மேனுவல் ஒர்க்கில் நிறையா டைமையும் மணியையும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஆனாலும் அதில் ப்ராப்ளம் வருது, ஹியூமன் எரர், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஐக்யூ தான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். இது ஜஸ்ட் ஒன் ஒர்க் ஃப்ளோவில் உங்களோட எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை ஆட்டோமேஷனாக மாற்றி உங்கள் ரெவன்யூவை அதிகம் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாகவே ஸ்மார்ட் ஐக்யூவோட டெமோவை புக் பண்ணுங்கள். காண்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு டெமோ காண்டாக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் ஐக்யூவோட இன்னொரு ஃபீச்சரோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.